Hello all, welcome to my channel. BGT post match analysis பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா அவன் தோற்று போன மேட்ச்சுக்கு வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்க வேணாம். எப்பயுமே நம்ம ஜெயிச்சதை பற்றி பேசுறதை விட தோத்ததை பற்றி, நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் பற்றி நிறைய பேசும்போது அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டா மட்டும்தான் நிறைய அப்கிரேட் ஆகுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஜெயிச்ச மேட்சஸை விட தோத்த மேட்சஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி பிளேட் மிசரபிளிங்கிறது இருந்தாலும், அந்த அதர் ஹேண்ட் ஒரு கிரிட்டிக்காக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பிளேட் வெரி பிரில்லியன்ட்லி தான் சொன்னேன். ஏன்னா இந்தியாவுக்கு கிடைச்ச பெரிய லக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாஸ் வின் பண்ணது, அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துடும். ரொம்ப லக்கி ஃபேக்டர் அது. அதை ரொம்ப கேபிடலைஸ் பண்ணிக்காம விட்டோமோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு ஒரு பிங்க் பால் டெஸ்ட்ல நம்ம முன்னாடியே ப்ரீ அனாலிசிஸ்ல பார்த்த மாதிரி, உங்களுக்கு டாஸ் வின் பண்ணீங்கன்னா பேட்டிங் எடுத்து ஒரு 300 to 400 அடிக்கணும் அப்படின்னு சொன்ன இடத்துல வெறும் 180 மட்டும் தான் அடிச்சிருந்தோம். லக் ஃபேக்டர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஆஸ்திரேலியா பரவாயில்லப்பா, நமக்கு பவுலிங் தான் கிடைச்சிருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட பேஸ் அட்டாக்கை வச்சு அவங்க டிமாரலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல அவங்க பிளான் தெளிவா இருந்துச்சு. ஏன்னா டிமாரலைஸ் பண்ண போறோங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாருக்கு வந்து பால் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பால் எஸ்எஸ்விக்கு போட்டாரு, ஒரு இன்சிங் ஆஃப்டர் இருந்துச்சு. அது எப்படி என்னன்னே சொல்ல முடியல. அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பால் வந்து லெக் ஸ்டம்ப்ல இருந்து மிடில் ஸ்டம்ப் டிவேட் ஆகிற மாதிரி கரெக்டா போட்டிருந்தாரு. செம்ம பாலுங்க. அது போட்டதுக்கு அப்புறம் வந்து எஸ்எஸ்வி ரொம்ப கிரம்பிள் ஆகி ஃபர்ஸ்ட் பாலே கோல்டன் டக் ஆகிற அளவுக்கு போச்சு. இங்கேயே வந்து டீம் இந்தியாவோட மாரல் உடஞ்சான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு உடஞ்சிச்சு. அதுக்கடுத்து எஸ்எஸ்வி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில்லும் கேஎல் ராகுலும் வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாலும் அப்படி அப்படியே போய் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே நம்ம கொஞ்சம் கொலாப்ஸிவாக தான் ஆடணும். ஏன்னா ரோஹித்தும் பேட்டிங் ஆடல பெருசா, அதுக்கடுத்து கோலியும் அவருமே ஆடல. மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஆடினாரு, அஸ்வின் கொஞ்சம் ஆடினாரு, சின்ன சின்ன பவுலர்ஸ் ஒரு கொஞ்சம் ரன்ஸ் ஆட் பண்ணாங்க. 180 வந்துச்சு. ஐ தாட் இட் வாஸ் அ குட் ஸ்கோர். அவங்க ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணும் போதுமே நமக்கு ஒரு ஏர்லி விக்கெட் கிடைச்சது. நம்ம புஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது லபுஷாய் நாய்க்கு 2 சான்ஸ் கொடுத்தோம். ஃபீல்டிங் வந்து ரொம்ப ஸ்லாப்பியா இருந்ததுனால டிராவல்ஸ் வராரு, அவருக்குமே ஒரு 2 லைஃப் கொடுத்தோம். அவங்க அந்த லைஃபை கரெக்டா கேபிடலைஸ் பண்ணி ரன்ஸ் அடிச்சு போர்ட்ல சேர்த்துட்டாங்க. அதுவும் டிராவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 140 அடிச்சிருந்தாரு. இங்கே நம்ம ஃபுல்லா போயிட்டோம். சரி, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு கம்பேக் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நடக்காத ஒன்று. அதுவும் பிங்க் பால்ல வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் செஷன்ல வந்து ஆஸ்திரேலியன் பால்ஸ் வேர் வெரி டீத்தர். அதான் அவங்க மறுபடியும் வந்து இங்க ஸ்டேட்மெண்ட்டா சொல்லிட்டே இருந்தாங்க. ஸ்டார்க் வந்து முதல் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட் எடுத்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருந்தார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் நம்ம தான் எடுத்திருந்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 விக்கெட் எடுத்திருந்தார். பவுலர் வந்து 2 இன்னிங்ஸும் சேர்த்து 5 விக்கெட் எடுத்தாரு. மேபி 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த 5 விக்கெட் தான் ரொம்ப குரூசியலான பாயிண்டா இருந்துச்சு. ரோஹித் அவர் டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி வந்து ரொம்ப கீ பேட்டர்ஸ் டிஸ்மிஸ் பண்ணிட்டே இருந்தார் போல. அவங்க அந்த ட்ரையோ மேல வச்ச நம்பிக்கையை நம்ம பவுலர்ஸ் மேல வைக்கணும் தான் தோணுச்சு. பும்ரா மட்டும்தான் இங்க ஒர்க் ஹார்ஸா இருக்காரு. அந்த அதரான் சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்பெல் வந்து சில நேரம் ரொம்ப ஃபயரியா இருக்கு, சில நேரம் வந்து ரொம்ப ஸ்லாப்பியா போறாருன்னு எனக்கு தோணுச்சு. முதல் ஓல்ட் பால் வந்து ரொம்பவே கரெக்டா இருக்காரு. பட் he needs to step up அப்படிங்கறது தான் என்னோட ஒப்பீனியன். அக்ஷித் ராணா வந்து மொத்தமா பிளேம் பண்றது வந்து எனக்கு ரொம்ப அப்செட்டா படுது. ஏன் அப்படின்னா he is playing his second test and first big ball test. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பாலர். இந்தியா வந்து டொமஸ்டிக் மேட்சஸ்ல இனிமேல் வந்து நிறைய பிங்க் பால்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம இந்தியாவில் ஆடக்கூடிய டெஸ்ட் சீரீஸ்லயுமே எப்போ ஒரு 2-3 சீரீஸ்க்கு ஒரு சீரீஸாவது வந்து மினிமம் பிங்க் பால் ஆடணும் அப்படின்னா நமக்கு இந்த பிங்கோ இந்த பாலோட அனாலிசிஸ் நமக்கு இன்னும் தெளிவா புரியும். ஏன்னா நம்ம மொத்தம் 4 பிங்க் பால் டெஸ்ட் இது நம்ம 5ஆவது ஆடி இருக்கோம். 5ல 2 தோக்குறதுங்கிறது வந்து இழிந்து பார்க்கவும் பெருசா இருந்தாலும் பட் we are very inexperienced in this aspect. நம்ம இனிமேல் நிறைய பிங்க் பால் டெஸ்ட் ஆடி நம்ம இதுக்கடுத்து நம்ம ஸ்குவாடை பில்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்து நம்ம வெளியே போய் ஆடினாலுமே பிங்க் பால்ல ஷைன் பண்ண முடியும். டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டியை தவிர பேட்டிங்ல அவரு, பவுலிங்ல பும்ரா தவிர பெருசா யாருமே ஷைன் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவங்க வேலையை நான் கரெக்டா பார்த்துட்டோம்பா, என் வேலை இது முடிஞ்சு அப்படின்னு போறது. இது வந்து கார்பரேட் டீம் கிடையாது. இது வந்து ஒரு டீம் 11 பேர் ஆடும்போது வந்து ஒருத்தர் மிஸ் ஆனால் இன்னொருத்தர் கை கொடுத்து ஆடுறதா கரெக்டா இருக்கும். ஃபெயில்ட் அஸ் அ டீம் அப்படிங்கிறது தான் வந்து இங்க நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்டா இருக்கு. சில பேர்லாம் வந்து வேஸ்ட், இது அவரோட லாஸ்ட் சீரீஸ், அவர் இந்த WTCயோட முடிஞ்சிடும் அப்படின்னா வெட்டரன் அவ்வளவு சீக்கிரம் டீல் பண்ணிட மாட்டாங்க என்ன கேட்டா. நீங்க இந்த அதர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எடுத்துக்கலாம். ஆஸ்திரேலியால வந்து எடுத்த 20 விக்கெட்டுமே பேசர்ஸ் 3 பேர் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. மிச்சல் மார்ஷுமே 4 ஓவர் 5 ஓவர் மட்டும் தான் போட்டிருப்பாரு. நேதன் லயான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு ஓவர் தான் போட்டிருப்பாரு. பேட்டிங்கா ஒரு 4 ரன் அடிச்சிருப்பாரு. அவரு வேற லயான் அதான் பண்ணாரு, அஸ்வின் தான் பண்றாரு நான் சொல்ல வரல. அவங்க வெட்டரனை கரெக்டா பிங்க் பால்ல ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பெரிய வேலை கிடையாது. அஸ்வின் எடுத்த மெயின் ரீசன் என்னன்னா லாஸ்ட் அத்லெட் டெஸ்ட் நல்லா பண்ணிருக்காரு. அத்லெட்ல ஓவரால் அதுக்கு முன்னாடி நல்லா பண்ணியிருக்காரு. இந்த 2 ரீசனுக்காக மட்டும்தான் அஸ்வின் எடுத்திருந்தாங்க. சேஃப் கார்ட் பண்ண அப்படிலாம் சொல்லாரு. ஹோம்ல சொதப்பினாலும் இந்த டெஸ்ட்ல ஒரு கரெக்டான ஒரு வேலை தான் பண்ணாரு. 2 இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 29 ரன் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. இட்ஸ் பிரிட்டி டீசன்ட் ஃபார் அ ஸ்பின்னர். வந்து அவரை குறைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம நடத்த போற மேட்ச் இன்னும் ஒரு 6 days டைம் இருக்கு இந்தியாவுக்கு. அதுக்குள்ள வந்து கேம் பிளான் எல்லாத்தையும் ஃபார்முலேட் பண்ணி கிரவுண்டுக்கு தகுந்த மாதிரி அடுத்த டெஸ்ட் மேட்ச் வந்து கபால நடக்குது. கபால என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா முன்னாடி 2021 ஒரு கத்துக்குட்டி டீமோட போயிட்டு கபால வந்து 31 years அந்த ரெக்கார்டை பீட் பண்ணும். அந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாம். இந்தியா வந்து இந்த லாஸ்ட்ல வந்து டிமாலைஸ் ஆகாம டக்குனு குதிரை மாதிரி எந்திரிச்சு பவுன்ஸ் பேக் ஆகணும் அப்படிங்கறது வந்து என்னோட விஷயம் இருக்கு. இவர் சொதப்பிட்டாரு அவர் சொதப்பிட்டாருன்னு நான் சொல்றதை விட